சாயிராம். எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லாமல் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பார்க்கலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் தானாகவே வந்துவிடும் நம் மனதில். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, என் கண்களை இந்த மங்களகரமான குரு நன்னாளில் பார்த்து கொண்டிருக்கிறாய்தானே? அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துவிட்டது என் பிள்ளையே. இது உனக்கான வாய்ப்பு. நான் சவாலாகவே சொல்கிறேன். என்னுடைய கண்களை பார்த்துவிட்டு இந்த நாளை துவங்கும் என் பிள்ளைக்கு சந்தோஷமான வாழ்வு, சந்தோஷமான வாழ்க்கைக்கான மாற்றத்தை நான் உருவாக்கி காட்டுகிறேன். எப்பொழுதுமே என் வாழ்வில் பிரச்சனை சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, பிரச்சனையோடே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று எப்பொழுதுமே பிரச்சனை என்று சொல்லாமல் இருக்க பழகு. பிரச்சனை என்று எப்பொழுது நீ சொல்கிறாயோ அப்பொழுதிலிருந்து உன் வாழ்வில் கவலையும் பயமும் கட்டாயமாக வரும் என்பதை புரிந்து கொள். எனவே எனக்கு சவாலாக வந்திருக்கிறது, எனக்கு அந்த பிரச்சனை சவாலாகவே இருக்கிறது என்று சொல்லிப்பார். அந்த சவாலை சமாளிப்பதற்கான அத்தனை வழிகளும் உன் கண்களுக்கு தானாகவே தெரியும். சிரிக்க வைப்பது, மற்றவர்களை சிரிக்க வைப்பது அழகான ஒரு செயல். அதைவிட அழகு யாரையுமே கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்து கொள்வது மிக மிக அழகான ஒன்றுதான். எப்பொழுதுமே மற்றவர்களை சிரிக்க வைத்து கொண்டே இரு. அதே போல் கண்ணீர் சிந்தாமல், மற்றவர்களை எப்பொழுதும் கண்ணீர் சிந்தாமல் பார்த்துக்கொள். உன் வாழ்வில் பல அற்புதங்களும் பல ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக நடைபெறும். நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நினைப்பது மிக மிக தவறு. நல்லவர்களும் சில நாள் முட்டாளாக்கப்படுவார்கள், ஏமாற்றப்படுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நல்லவர்களாக இருப்பது தவறு இல்லை என் பிரியமே. ஆனால் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் இருப்பது என்பது மிக மிக ஒரு தவறான விஷயம். அதனால் எப்பொழுதுமே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு பக்குவமாக செயல்படு. என் அன்பு பிரியமே, பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள். பணம் இருந்தால்தான் உன்னை உனக்கே தெரியாது. பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது. இதுதான் உலகம். எல்லா மனிதர்களையும் நம்புவது மிக மிக ஆபத்து என் பிள்ளையே. அதற்காக யாரையுமே நம்பாமல் இருப்பது மிகப்பெரிய பேராபத்து என்பதுதான் உண்மை. என் அன்பு பிரியமே, நினைத்தபடியெல்லாம் வாழ்வதை விட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதுதான் மிக மிக சிறந்தது. உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதல்ல. உனக்கு கிடைத்திருக்கும் இடங்களை பொறுத்து அமைவது அல்ல உன்னுடைய மகிழ்ச்சி. உன்னோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்துதான் அமைகிறது உன்னுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும். வாழ்வு எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் என் பிள்ளையே. உன்னுடைய எண்ணங்கள் மற்றவரை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். எல்லாமே மிக சுலபமாக உன்னை விட்டு கடந்து போகும். மணிக்கணக்கில் உபதேசம் மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இருப்பதை விட ஒரு கண பொழுதேனும் உதவி செய்வது என்பது மிக மிக சிறந்தது. எப்பொழுதுமே எண்ணங்களை நல்ல விதமாக வைத்துக்கொள்ள பழகு. உன்னுடைய எண்ணங்களே உன் வாழ்வின் திசையை மாற்றும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எண்ணங்களே வாழ்வின் திசையை மாற்றும் என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கலங்கி நிற்காதே. ஒரு ஊரில் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் எப்பொழுதுமே நிம்மதியில்லாத தன்மை, சந்தோஷம் துளி கூட வராத அந்த தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்.
எப்பொழுதுமே கஷ்டத்தோടെ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் நிகழவே இல்லை. சந்தோஷப்படுத்துவதற்கு என்று எந்த ஒரு நிகழ்வும் என் வாழ்வில் நிகழவே இல்லை என்ற வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த மனிதர். இதை பார்த்த அந்த மனிதரின் நண்பர், என்னவாயிற்று, ஏன் எப்பொழுதும் கவலை மிகுந்த முகத்தோடே இருக்கிறீரே என்ற கேள்வியை கேட்டவுடன், என்னுடைய வாழ்வில் நான் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே கஷ்டம், வேதனை, போராட்டம் என்று இந்த சூழலிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கவில்லை என்று மிக வருத்தத்தோடு கூறினாராம் அந்த மனிதர். இதை கேட்டவுடன் அவருடைய நண்பர் ஒரு குருவிடம் அழைத்து சென்றாராம் அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக. குருவிடம் சென்ற இருவருமே தங்களுடைய பிரச்சனை என்ன என்று அந்த குருவிடம் சொன்னார்களாம். எப்பொழுதுமே என் வாழ்வில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு நல்ல நிகழ்வுகளும் நிகழவே இல்லை. எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மிக அதிகமாக வருகிறது. வாழ்வே எதற்காக வாழ வேண்டும், மாய்த்து கொள்ளலாமா என்ற எண்ணம் மிக மிக அதிகமாக வருகிறது என்று அந்த மனிதர் கண்ணீர் விடாத குறையாக தன்னுடைய கவலைகள் ஒட்டு மொத்தத்தையும் அந்த குருவிடம் சொன்னாராம் அந்த மனிதர். இதை அனைத்தையுமே கேட்ட குரு, நான் ஒரு கதையை சொல்கிறேன், அந்த கதையை கேட்டுவிட்டு உன்னுடைய மனநிலை என்ன என்பதை எனக்கு தெள்ள தெளிவாக சொல் என்று கூறிவிட்டு கதையை சொல்ல ஆரம்பித்தாராம் அந்த குரு. ஒரு சமயம் ஒரு அப்பாவும் மகனும் ஒரு மலை பிரதேசம் வழியாக சந்தோஷமாக நடந்து பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். வழிநெடுக இருக்கும் அத்தனை மலை, செடி, மரம் என அத்தனையும் ரசித்தவாறே நடந்து சென்று கொண்டிருந்தான் அந்த சிறிய சிறுவன். வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்து சென்று கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கு கல் தடுக்கி கீழே தவறி விழுந்தான். அப்பொழுது அவன் வாயிலிருந்து ஐயோ என்று வார்த்தையை சொல்லிவிட்டு அவன் கீழே விழுந்தான். அப்பொழுது மழை அதிகமாக சூழ்ந்து இருந்ததால் அவனுடைய வார்த்தை மலை மீது பட்டு எதிரொலித்தது. அவனிடமே மீண்டும் ஐயோ என்று மீண்டும் அந்த எதிரொலி கேட்டது. உடனே அந்த சிறுவன் திடுக்கிட்டு யாரது என்று கேட்டான். அந்த வார்த்தையும் அந்த மலை மீது பட்டு எதிரொலிக்கப்பட்டு யாரது என்று மீண்டும் கேட்டது அந்த சிறுவனுக்கு. உடனே அவன் பயந்து விட்டான். யாரோ ஒருவர் அங்கு இருக்கிறார்கள், அவர்கள் நம் சொல்வதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த சிறுவன் பயந்து நடுங்கினான். அந்த சிறுவன் என்னென்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறானோ அந்த வார்த்தை மீண்டும் அவனிடமே எதிரொலியாக வந்தது. இதை கேட்க கேட்க பயத்தை தாண்டி அவனுக்கு கோபமும் அதிகமாக வந்தது. யார் நீங்கள்? ஏன் சொல்வதை மீண்டும் மீண்டும் சொல்கிறீர்கள்? தைரியம் இருந்தால் என் முன்பாக வாருங்கள் என்று கோபமாக கத்தினான். அதே வார்த்தை மீண்டும் எதிரொலித்தது அவனுடைய காதில். இப்படியே சென்று கொண்டிருக்கையில் தன்னுடைய மகன் எதற்காக இப்படி கத்திக்கொண்டு ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்த அவனுடைய தகப்பன், ஏன் மகனே, ஏன் இப்படி கத்திக்கொண்டிருக்கிறாய்? யாரையோ திட்டிக் கொண்டிருக்கிறாயே, என்ன நடந்தது என்ற கேள்வியை எழுப்பினார் அவனுடைய தகப்பன். அப்பொழுதுதான் நடந்த அனைத்தையும் விவரித்தான் மகன். நான் விழும்பொழுது ஐயோ என்று கத்தினேன். அந்த பக்கமாக யாரோ ஒருவர் நின்று கொண்டு நான் கூறுவதை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். நான் சொல்லும் அத்தனை வார்த்தைகளையும் மீண்டும் அவர்கள் உச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே தைரியம் இருந்தால் என் முன்பாக வாருங்கள் என்று நான் கூச்சலித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் மகன். உடனே அவனுடைய அப்பா அவனுக்கு, கவலைப்படாதே, கோபப்படாதே, நான் உனக்கு இப்பொழுது தெள்ள தெளிவாக விளக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது நான் ஒரு வெற்றியாளன், வெற்றி பெறுவதற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லிப்பார் என்று கூறினான் தகப்பன். இதை கேட்டவுடன் மகன், நான் ஒரு வெற்றியாளன், வெற்றி அடைவதற்காகவே இங்கு வந்திருக்கிறேன் என்று சத்தமாக கூறினான். உடனே அவனுடைய குரல்
அந்த மலை மீது எதிரொலித்து மீண்டும் அந்த வார்த்தை அவன் காதிலேயே கேட்டது. உடனே அவனுடைய தகப்பன் அவனுக்கு விவரித்தாராம், இது ஒன்றுமல்ல, உன்னுடைய ஒளி அந்த பாறை மீது பட்டு மீண்டும் அது எதிரொலியாக உன் காதில் விழுகிறதே தவிர அங்கு வேறு யாருமே இல்லை. நீ இந்த இடத்திற்கு புதிதாக முதல் தடவையாக வந்திருப்பதனால் உனக்கு பல அனுபவங்கள், பல சூழ்நிலைகளால் உனக்கு கிடைக்கிறது. இதுதான் எதிரொலி என்று சொல்லப்படுகிறது என்று விவரித்தாராம் அவனுடைய தகப்பன். உடனே இந்த எதிரொலியிலிருந்து நீ என்ன பாடத்தை கற்றுக்கொண்டாய் என்ற கேள்வியையும் கேட்டார் அவனுடைய தகப்பன் அந்த மகனிடம். அதற்கு சரியாக பதில் தெரியாமல் திகைத்து நின்றான் மகன். இதை பார்த்தவுடன் அவனுடைய அப்பா அவரே அந்த நிகழ்விலிருந்து அவனுக்கு கிடைத்த பாடம் என்ன என்பதை புரிய வைத்தார். இப்பொழுது நீ என்னவெல்லாம் கூறினாயோ, என்னென்ன வார்த்தைகளை சொன்னாயோ, அதை எப்படி அப்படியே அந்த மலை எதிரொலித்ததோ அதே போல உன்னுடைய வாழ்வில் நீ என்னவெல்லாம் செய்கிறாயோ அதுதான் மீண்டும் உனக்கு திரும்ப வரும் என்று அறிவுரை கூறினாராம் தகப்பன். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்வு எப்பொழுதுமே உன்னுடைய எண்ணம் போல், உன்னுடைய செயல்கள் போல் நல்ல விதமாகவே இருக்கும் என்று அறிவுரை கூறினாராம் அவனுடைய தகப்பன். இப்படியே கதையை சொல்லி முடித்தாராம் அந்த குரு வந்த இருவரிடம். இந்த கதையில் நீங்கள் கேட்ட எதிரொலி என்பது வேறு எதுவுமே அல்ல, நீங்கள் செய்யும் செயலும் நீ எண்ணும் எண்ணங்கள் தான் என்பதை புரிந்து கொள் என்று கூறினாராம் துறவி. உங்களுடைய வாழ்வில் நீ என்னவெல்லாம் செயல்கள் செய்கிறாயோ, என்னவெல்லாம் சிந்தனையில் சிந்திக்கிறாயோ, என்னவெல்லாம் நினைக்கிறாயோ அது அப்படியே உன் வாழ்வில் திரும்ப வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினாராம் துறவி. நல்லது செய்தால் நிச்சயமாக நல்லது மீண்டும் வரும். கெடுதல் செய்தால் கண்டிப்பாக செய்த கெடுதல் திரும்ப ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்தே தீரும் என்பதுதான் வாழ்வின் ரகசியம். அந்த எதிரொலி சொன்னதை மீண்டும் எப்படி அப்படியே சொன்னதோ அதே போல நாம் எப்படி இருக்கிறோம் என்ற அந்த எண்ணமே நம்மை அப்படியே வாழ வைக்கிறது. எனவே என் வாழ்வில் எப்பொழுதும் கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கிறதே, கஷ்டத்தோடே வாழ்கிறேன், எனக்கு எந்த மாற்றமும் நிகழவே இல்லை, எப்பொழுதுமே நான் வேதனையோடு தவிக்கிறேன், போராட்டத்தோடு வாழ்கிறேன் என்று நீ உன்னுடைய மனதில் எண்ணிக்கொண்டே இருந்தால் அந்த எண்ணம் போல் உன் வாழ்வில் எப்பொழுதுமே கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், வேதனை, இந்த சூழ்நிலையேயே நீ உன் வாழ்வை கழிக்க வேண்டியிருக்கும். அதை விட்டுவிட்டு நல்ல எண்ணங்கள், நான் ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறேன், எனக்கு ஒரு சவால் வந்திருக்கிறது, அந்த சவாலை முறியடித்து என்னுடைய பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வருவேன், இறைவன் அந்த சவாலை எனக்கு நான் எப்படி வாழ வேண்டும் என்று புரிய வைப்பதற்காக கொடுத்திருக்கிறார், அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எது வந்தாலும் கடந்து போகலாம், கடந்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு உன்னுடைய எண்ணத்தை நீ மாற்றிக்கொண்டால் உன் எண்ணம் போல் உன் வாழ்வின் அனைத்துமே திசை மாறும் என்பதை புரிந்து கொள் மகனே என்று அறிவுரை கூறினாராம் அந்த துறவி. இதை கேட்டவுடன் அந்த மனிதருக்கு ஒரு புது தன்னம்பிக்கை பிறந்து, என் வாழ்வில் பிரச்சனை பிரச்சனை என்று எப்பொழுதுமே கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்த அந்த மனிதர் புது தன்னம்பிக்கையோடு கிடைத்திருக்கும் வாழ்வை எப்படி சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடும் ஆத்மார்த்தமாகவும் வாழ வேண்டும் என்ற புது முடிவோடு எழுந்து வீர நடை போட்டு நடக்க ஆரம்பித்தாராம் அந்த மனிதர். நாமும் நம் வாழ்வில் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்வை சந்தோஷமாகவும் நல்ல நல்ல எண்ணங்களோடும் நல்ல நல்ல செயல்களோடும் நாம் நினைப்பதுதான் நமக்கு திரும்ப வரும், நாம் செய்வதுதான் நமக்கு மீண்டும் வரும், நாம் எண்ணுவதுதான் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் என்ற எண்ணத்தோடு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் வளர்த்து கொண்டு நம் வாழ்வின் திசையையே மாற்றிக்கொள்ளலாம். நமக்கு துணையாக
சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளலாம். குழந்தையே, உனக்கான நிம்மதியான சந்தோஷ வாழ்வை உனக்காகவே நான் அமைத்து தரப்போகிறேன். என் அன்பு பிரியமே, இது உனக்கான நேரம். இந்த நல்ல நேரத்தில் இப்பொழுது என்ன வேண்டிக்கொண்டு, என்ன பிரார்த்தனையை செய்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, அந்த பிரார்த்தனையும் அந்த வேண்டுதலும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாழ்க்கையில் கர்ம வினைகளை மட்டும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்த கர்மாவிலிருந்து நான் எப்பொழுதுதான் வெளிவருவேன்? என் கர்மாவிலிருந்து வெளிவந்து எனக்கான வாழ்வை நான் எப்பொழுதுதான் ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்வேன் என்று என்னிடம் நித்தம் நித்தம் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் குழந்தையே. குழந்தையே, எப்பொழுதும் எதிலும் மனதை விட்டு விடாதே. கர்ம வினைகளின் வலிமைகளில் நீ போராடி கொண்டு இருந்தாலும், உன் கர்மாவின் தாக்கத்தினால் நீ போராடி கொண்டிருந்தாலும், நீ இருப்பது உன் சாயப்பாவிடம், நீ இருந்து கொண்டிருப்பது உன் சாயப்பாவின் அருகில் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. குழந்தையே, நீ துன்பத்தை எப்பொழுதெல்லாம் அனுபவிக்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் போராட்டத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கிறாயோ, அப்பொழுது என்னுடைய அன்பு கரங்கள் உன்னை நோக்கி வரும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடமே இருக்கும். உன்னுடைய மன வேதனையும் மன போராட்டத்தையும் தீர்க்க என்னாலான முயற்சிகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளையாகிய உன்னை மன வேதனைப்படும்படி நான் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னுடைய அன்பும் என்னுடைய அரவணைப்பும் உன்னை நிச்சயமாக தாங்கியே பிடிக்கும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய்க்குத்தான் தெரியும் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு வேதனை என்னவென்று. ஆனால் அந்த வேதனையெல்லாம் பறந்தே போய்விடும் அந்த தாய் தன் குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன். தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் அந்த நொடி, அந்த தருணம், தான் வாழ்க்கையில் இதுவரை தான் சந்தித்த அனைத்து வேதனைகளையும் அனைத்து துன்பங்களையும் மறந்து அந்த சந்தோஷ தருணத்தை அனுபவிப்பாள் ஒரு தாய். அந்த தாயின் சந்தோஷம் எவ்வளவு எல்லையே இல்லாததோ, அந்த தாயின் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை என் பிள்ளையாகிய நீயும் இந்த தருணத்தில் அனுபவிக்கப் போகிறாய். அந்த தருணம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது குழந்தையே. இது உன்னுடைய நேரம். உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அள்ளி அள்ளி தரப்போகும் நேரம். என்னுடைய சிரித்த முகம் எப்படி உன் கண்கள் படுகிறதோ, அதே மாதிரி மகிழ்ச்சியாக, சிரித்ததாக, ஆனந்தமாக உன் வாழ்க்கையும் மாறத்தான் போகிறது. அப்பா, என் வாழ்க்கை மாறிவிட்டது, நான் எப்படிதான் உங்களுக்கு நன்றி சொல்லப் போகிறேன் என்று புரியவே இல்லை என்று நீ என்னிடம் நிச்சயமாக வந்து கூறுவாய். அந்த தருணத்தை நான் உனக்காக நிச்சயமாக ஏற்படுத்தியே தீருவேன். எந்த நிமிடம், எந்த நொடி உன் சாயப்பாவின் பாதத்தில் நீ சரணடைந்தாயோ, அந்த நேரம் முதல், அந்த வினாடி முதல் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மகிழ்ச்சியிலும் உன் ஆனந்தத்திலும் உன் வேதனையிலும் உன் துன்பத்திலும் உன் சோதனைகளிலும் அனைத்திலும் நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்து பூரிப்படைகிறேன். நீ மனவேதனையாக இருக்கும் பொழுது உன் வேதனையை எப்படி தீர்க்கலாம் என்ற சிந்தனை செய்து கொண்டு உன் வேதனையை தீர்த்து வைப்பதற்கான வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் பிள்ளையே. நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும். அந்த நம்பிக்கை ஒன்றே போதும். உன்னுடைய ஆசைகள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எதுவுமே நிராசையாக போகாது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய ஆசைகள் எல்லாமே உனக்கு நிறைவேறும். சாயியை முழுவதுமாக நம்பினாலே போதும். தினமும் பூஜை புலஸ்காரம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை.
மனதால் உனக்கு ஒரு முறை சாயி என்று நினைத்தால் போதும். உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும். சாயிநாதரே, என் வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஏன் பலிக்காமலேயே இருக்கிறது? என் வாழ்க்கை ஏன் மேம்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்றுதானே கேட்கிறாய் குழந்தையே? உன்னுடைய பிரார்த்தனை நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். நான் அந்த வாக்கை உனக்கு பரிபூர்வமாக கொடுக்கிறேன். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் சில நேரம் அது காலதாமதமாகிறது. உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் நான் சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவுமே பலிக்கவில்லை. என்னை சாயப்பா பார்க்கவே இல்லை, என் வாழ்க்கையை வழிநடத்தவே இல்லை என்று அனைத்தையும் நம்பிக்கை மொத்தத்தையும் இழந்து விட்டது போல் நினைத்து கொண்டு என்னிடமே வந்து கோபமாக பேசுகிறாய் குழந்தையே. நீ என்னிடம் எப்பொழுது சரணடைந்தாயோ அப்பொழுதே நான் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் யோசித்துதான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனதை ஆறுதல் படுத்த, உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த, உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். சிறிது காலதாமதமாகிறது என்றால் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியாக, இரட்டிப்பு சந்தோஷமாக நிறைவேறப் போகிறது என்பதை மனதில் இருத்திக்கொள். இப்பொழுதே உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. நீ என்ன நினைத்து கொண்டு, என்ன பிரார்த்தனை செய்து கொண்டு, மனதில் என்ன வேண்டிக் கொண்டு இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே நிறைவேறும்.